சாலே 72 மணி நேர விசாரணையில் பண மோசடி வழக்கில் டெய்சி ஃப்ராஸ்ட் விடுதலை. எதிர்க்கட்சி தலைவர்கள் ரணிலுடன் சந்திப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வலுசக்தி வினைத்திறன் முக்கியம், பிரதமர் தெரிவிப்பு. உலக நாடுகளுக்கான சுங்க வரியை நியாயப்படுத்திய ட்ரம்ப். இலங்கை மற்றும் நியூசிலாந்து இன்று மோதல். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலியன் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் அவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலியன் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தொடர்ச்சியான விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷவின் பாட்டியான டெய்சி ஃபெட்ரேஸ் குறித்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. பிரதிவாதியான டெய்சி வழக்கின் விசாரணைகளை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியான மனநிலைமையில் இருக்கின்றாரா என்பது தொடர்பில் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக கோரப்பட்டிருந்த விசேட மனநல மருத்துவ அறிக்கையை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். குறித்த பிரதிவாதி விசாரணைகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆரோக்கியமான மனநிலையில் இல்லை என அந்த மருத்துவ அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட மருத்துவ ஆதாரங்கள் மற்றும் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி டெய்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்தும் அவரை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார். எதிரணியின் தலைவர்கள் குழு ஒன்று இன்று காலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்காக எடுக்கப்படும் முக்கிய விடயங்கள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மலர் வீதியில் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கட்சி தலைவர்களிடையே ஒற்றுமையை கட்டியெழுப்புதல் மற்றும் தற்போதைய நிலக்கரி கொள்முதல் சர்ச்சை, பாதாள உலக கொலைகள் மற்றும் எரிவாயு விநியோக நெருக்கடி உள்ளிட்ட தேசிய பிரச்சினைகளை நிர்வாகம் செய்வது குறித்து இந்த விவாதத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களான உதய கம்மன்பில, அனுர பிரியதர்சன யாப்பா, ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சாகல ரத்நாயக்க மற்றும் தலத்தா அத்துக்கோருல உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கொள்கை நிலைப்பாடுகளை ஒருங்கிணைத்து தேசிய சவால்களுக்கு கூட்டாக பதிலளிப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் ஒரு பகுதியாக இந்த கூட்டம் அமைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ විදියට අපි මහජන හඬට සම්බන්ධ වෙනවා. සියලු පක්ෂ ඒක නියෝජනය වෙනවා වගේම අපි පසුගිය දිනවල පෙර කිව් පරිදිම විපක්ෂ නායකතුමා මුණ ගැහුණා. ඒ කණ්ඩායම මුණ ගැහුණා. ඒ වගේම නාමල් රාජපක්ෂ මැතිතුමා ඇතුළු එම කණ්ඩායමත් මුණ ගැහුණා. අද දිනේ රනිල් වික්‍රමසිංහ හිටපු ජනාධිපතිතුමා, එක්සත් ජාතික පක්ෂේ නායකතුමා ඇතුළු ඒ කණ්ඩායම මුණ ගැහුණා. තාමත් ඵලදායී සාකච්ඡාවක් අද පැවැත්වුණා. රටේ තියෙන තත්ත්වය පිළිබඳවත් ඒ වගේම අද ඇති වී තිබෙන අර්බුදකාරී තත්ත්වයන් පිළිබඳවත් අපි දීර්ඝ වශයෙන් සාකච්ඡා කරා. ප්‍රධාන වශයෙන්ම රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ අභියෝගයට ලක් වෙලා තිබෙනවා. අද සියලු ජන කොටස් තුළ ඒ පිළිබඳව මතයක් තිබෙනවා. ඒ වගේම අපිට දැන් රටේම ජනතාව කියන්න පටන් අරගෙන තියෙනවා විපක්ෂයේ විදියට එකතු වෙලා වැඩ කරන්න, ඒකාබද්ධව වැඩ කරන්න කියලා. මහානායක ස්වාමීන් වහන්සේලා මුණ ගැහුණු අවස්ථාවෙත් අපිට පැහැදිලිව කිව්වේ මේ විපක්ෂයේ කණ්ඩායමක් විදියට කණ්ඩායම් බෙදෙන්නේ නැතුව කවුරුත් එකතු වෙලා එකට වැඩ කරන්න කියලා. ඒ අනුව තමයි අපි තීන්දුව කරා අද දිනේ සාකච්ඡාවත් ඒ වගේම ඉදිරියේ තියෙන සාකච්ඡාවලින් අනතුරුව ඒකාබද්ධව දිස්ත්‍රික් මට්ටමට ගිහිල්ලා ආසන මට්ටමට ගිහිල්ලා විවිධ ප්‍රශ්න අපිට ආණ්ඩුව වටන්න එහෙම අවශ්‍යතාවයක් නෙමෙයි. අපි මහජන හඬ විදියට තමයි රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා හමු වුණේ. මීට කලින් අපි විපක්ෂ නායකතුමාත් නාමල් රාජපක්ෂ මැතිතුමාත් දෙන්නම හමු වුණා. ඒ දෙන්නගෙත් එකඟතාවය පළ කරා. දැන් හැමෝම එකඟයි. වැඩේට බහින්නයි තියෙන්නේ. ඒක ඉදිරි සති කිහිපය තුළ අනිවාර්යයෙන්ම සිද්ධ වෙයි. සමග ජන බලවේගයේ නායකයා විදියට විපක්ෂ නායකතුමා හමු වුණාම එතුමත් ඒකට එකඟතාවය පළ කරා. මෙතන අපි මාධ්‍ය වලට ඇවිල්ලා අපි එළියට ඇවිල්ලා මේ කතාව කිව්වා. ඒ වගේමයි ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණේ ජාතික සංවිධායක විදියට නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා හමු වුණාම එතුමන්ලත් සහයෝගය පළ කරා. ඒ නිසා දැන් ඉතින් හැමෝම හරිය අපි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ලබන සතිය හමු වෙනවා. ඊට පස්සේ තියෙන්නේ වැඩේට බහින්න.
ගල්ලංගුරු වංචාව ඇතුළුව මේ ආණ්ඩුව ප්‍රජාතන්ත්‍රවාදයේ හකුලා දමමින් ඉන්නේ. මේ අය දන්නවා වැරදිලා ජනතාව මෙවර බලය දුන්නත් මේ ඊළඟ මැතිවරණේ කවදා තිබ්බත් මේ අය පරාදයි. ආය අනාගතේ පේන මානක බලයට එන්නේ නැහැ කියලා මේ අය දන්න නිසා ඉතිහාසයේ නොවු විරු විදියට පරම්පරා ගානකට අවුරුදු 2-3 හොරකම් කිරීමෙන් දරන උත්සාහයේ තවත් ප්‍රතිඵලයක් තමයි ඔය මහා දැවැන්ත ගල්ලංගුරු වංචාව. ඇත්තම සුරේෂ් සලේ කියන්නේ කොටි ත්‍රස්තවාදයේ පරාජය කරන්න தீரனாத்மக காரியபாரයක් කරපු රණවිරුවෙක්. நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வலுசக்தி வினைத்திறனை அதிகரிப்பது அத்தியாவசியம் என ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை நிலைபெறுதகு வலு அதிகார சபை மற்றும் வலுசக்தி அமைச்சு இணைந்து நடத்திய இலங்கை தேசிய வலுசக்தி வினைத்திறன் விருது வழங்கல் விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை நிலைபெறுதகு வலு அதிகார சபையும் வலுசக்தி அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்த இலங்கை தேசிய வலுசக்தி வினைத்திறன் விருது வழங்கல் விழா நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வலுசக்தி வினைத்திறன் மூலம் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளித்தல் என்னும் தலைப்பில் நடைபெற்ற இவ்விழாவில் கொழும்பு உலக வர்த்தக மையத்தின் திரு ஜீவக துஷார அவர்கள் சிறந்த முகாமையாளர் விருதினை பெற்றுக்கொண்டார். அத்துடன் நேஷனல் கிளீனர் ப்ரொடக்ஷன் சென்டர், ஃபோர்பஸ் மார்ஷல் லங்கா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கொழும்பு, பிக் அண்ட் டென்டா மேனுஃபேக்சர் மற்றும் மாஸ் ஃபேப்ரிக் துல்கிரிய ஆகிய நிறுவனங்கள் வலுசக்தி வினைத்திறனுக்கான தங்க விருதுகளை தனதாக்கி கொண்டன. விழாவில் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் வலுசக்தி வீண் விரயத்தை குறைப்பதனூடாக வெளிநாட்டு செலாவணியை சேமிக்க முடிவதுடன் அதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தவும் முடியும். கடந்த வருடத்தில் மிகுந்த வினைத்திறனுடன் வலுசக்தியை பயன்படுத்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை இங்கு விசேடமாக பாராட்ட வேண்டும். பாரிய தொழிற்சாலைகள் முதல் சிறு வணிகங்கள் வரை வலுசக்தி முகாமைத்துவத்தை பிரபல்யப்படுத்துவது மிகவும் அவசியமாகும். பசுமை இல்லா வாயு உமிழ்வை குறைத்தல் மற்றும் புவி வெப்பமடைவதை கட்டுப்படுத்துவதற்கான பாரிஸ் உடன்படிக்கை போன்ற சர்வதேச இணக்கப்பாடுகளுக்கு அமைய ஒரு நாடாக செயற்படுவது மிக முக்கியமாகும். அத்துடன் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்ப முறைகளை கையாள்வது மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி வளங்களை நோக்கி திரும்புவது குறித்தும் அரசாங்கம் தீவிரம் கவனம் செலுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் வலுசக்தி பிரதி அமைச்சர் பொறியியலாளர் அர்க்கம் இல்லியாஸ், அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். Proud of you. Thank you very much for your work. ශ්‍රී ලංකා සුනීතිය බලශක්ති අධිකාරිය සහ බලශක්ති අමාත්‍යාංශය එක්ව සංවිධානය කරනු ලබන ජාතික බලශක්ති කාර්යක්ෂමතා සම්මාන ප්‍රදාන අවස්ථාවට අද සම්බන්ධ වීමට ලැබීම මට සතුටට කරුණකි. ඒ සඳහා විශේෂ හේතුව වන්නේ පසුගිය වසර තුල ඉහළ කාර්යක්ෂමතාවයකින් බලශක්ති පරිභෝජනය කළ රාජ්‍ය හා පෞද්ගලික ආයතන රාජ්‍ය මට්ටමින් පිළිගැනෙන මේ අවස්ථාව බලශක්ති ක්ෂේත්‍රය සම්බන්ධයෙන් ඉතා වැදගත් අවස්ථාවක් වන බැවිනි. බලශක්තිය යනු ජාතික සංවර්ධන ක්‍රියාවලිය සඳහා සුවිශේෂී දායකත්වයක් ලබා දෙන ප්‍රධාන අංශයක්. ගරු ජනාධිපතිතුමාගේ නායකත්වයෙන් ශ්‍රී ලංකාව ශීඝ්‍ර වර්ධන අවස්ථාවකට අවතීර්ණ වී ඇති මෙම අවස්ථාවේ බලශක්තිය තිරසාර ලෙස ලබා ගැනීමත් එය කාර්යක්ෂමව භාවිතා කිරීමත් අප සැමගේ වගකීමක් මෙන්ම යුතුයකමක්ද වේ. ලෝකයේ පවතින ඛනිජ තෙල් සම්පත්වල හිඟතාවය සහ එමගින් ඇතිවන අහිතකර පාරිසරික බලපෑම් හේතුවෙන් විකල්ප බලශක්ති වෙත යොමු වීමත් බලශක්ති සංරක්ෂණය හරහා තිරසාර බලශක්ති ක්‍රියාමාර්ග කරා යොමු වීමත් සඳහා අද වන විට ලෝකයේ බොහෝ රටවල් පියවර ගනිමින් සිටී. இதேவேளை உலகளாவிய தெற்கு கண்ணோட்டத்தில் சர்வதேச உறவுகளை மீள்கற்பனை செய்தல் எனும் நூல் கொள்கை இராஜதந்திர மற்றும் உலகளாவிய நிர்வாகம் குறித்த முக்கிய பங்களிப்பாகும் என ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். பண்டாரநாயக்க சர்வதேச கல்வி நிறுவனத்தில் நேற்று இடம்பெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பண்டாரநாயக்க சர்வதேச கல்வி நிறுவனத்தின் புதிய வெளியீடான இந்த நூல் வெளியீட்டு விழா நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச கல்வி நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தலைமை உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் வரலாற்று துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியரும் பண்டாரநாயக்க சர்வதேச கல்வி நிறுவனத்தின் முகாமைத்துவ மற்றும் கல்வி விவகார சபையின் உறுப்பினருமான ஓய்வு பெற்ற சிறப்பு நிலை பேராசிரியர் காமினி கீரவில்லவினால் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது.
உலகளாவிய தெற்கு கண்ணோட்டத்தில் சர்வதேச உறவுகளை மீட்கற்பனை செய்யும் வகையில் இந்நூலானது மிக காத்திரமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்நூல் வெளியீட்டிற்காக தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர், உலகளாவிய தெற்கு கண்ணோட்டத்தில் சர்வதேச உறவுகள் எவ்வாறு மீட்கற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்பதனை புரிந்து கொள்வதற்கும் அதன் பல்வேறு பாதைகளை கண்டறிவதற்கும் இந்த வெளியீடு ஒரு காலோசிதமான முக்கியமான பங்களிப்பாக அமைகிறது என குறிப்பிட்டார். சர்வதேச உறவுகளை ஒரு உண்மையான பன்முகத்தன்மை கொண்ட துறையாக மீள்வரைவு செய்ய இந்நூல் அழைப்பு விடுப்பதாகவும், இது சர்வதேச உறவுகள் என்ற துறைக்கு மாத்திரமன்றி அனைத்து பாடத்துறைகளுக்கும் பொருந்தும் ஒரு விடயம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்வில் பண்டாரநாயக்க சர்வதேச கல்வி நிறுவனத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, ராஜதந்திர சமூகத்தின் உறுப்பினர்கள், பண்டாரநாயக்க தேசிய ஞாபகர்த்த அறக்கட்டளை முகாமைத்துவ சபையின் பிரதிநிதிகள், பண்டாரநாயக்க சர்வதேச கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், கல்விமான்கள், அதிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். Sharing your knowledge with us. This volume represents a timely and rigorous intellectual contribution, one that engages the discipline of international relations while offering many insights into policy, diplomacy, and global governance. This book, I must confess that I didn't read it cover to cover, but I did read sections of it. The main purpose of this book appears to be an attempt, a very successful attempt, to trace the evolution of the discipline of international relations, particularly offering us perspective on the way in which this subject, this discipline has expanded when you situate it within an understanding of the global inequalities, especially in the field of power, knowledge, and the production of knowledge through history. I think this is a timely intervention because this is not something that is limited to the field of international relations, but all of us pursuing these academic disciplines understand how knowledge has been constructed, how knowledge has been positioned in certain ways. மொனராகலை ஹுலாந்துவ பிரதேசத்தில் அக்குருகொட இரட்டை கொலை சம்பவத்துடன் இரண்டாவது துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராகலை போலீஸ் மேற்கொண்ட விசேட விசாரணையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கு அமைய கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் தற்பொழுது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தேக நபர் அக்குருகொட இரட்டை கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கிதாரியா என்பது தொடர்பில் முக அடையாளம் காணும் கண்காணிப்பு முறையினூடாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் ஆகியோருக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் உதவி அத்தியட்சகர் FU உல்டர் தெரிவித்துள்ளார். அவிசாவளை போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். බස්නාහිර පළාත සජීව මැදවත් මැතිතුමන් අපිත් සමග ඉන්නවා. ඒ වගේම නියෝජ්‍ය පොලිස්පති නීති දිශාව බහර ජාලිය සේනරත්න මැතිතුමා අපිත් සමග ඉන්නවා. ඒ වගේම නියෝජ්‍ය පොලිස්පති මද්ද්‍රව්‍ය දිශාව අශෝක ධර්මසේන මැතිතුමන් අපිත් සමග අද රැඳී සිටිනවා. අද උදෑසන 7:50ට පැලියගොඩ පොලිස් වසමේදී රාජ්‍ය බුද්ධි සේවාවේ හිටපු අධ්‍යක්ෂ මේජර් ජෙනරාල් තුවාන් සුරේෂ් සලේ මහතා අත්අඩංගුවට ගත්තා. මේ අත්අඩංගුවට ගැනීමට හේතු පාදක වූයේ විශේෂයෙන් ඔබ දන්නවා පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් කරනු ලබන විමර්ශනවල ප්‍රතිඵල වලට සමගාමීව අනාවරණය වී ඇති පැහැදිලි සාක්ෂි මත අද දින මෙම සැකකරු අත්අඩංගුවට අරගෙන තියෙනවා. මෙම සැකකරු අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ ඉදිරි විමර්ශන කටයුතු සඳහා යොමු කරනවා. මේ පිළිබඳව ඉදිරියේදී විමර්ශන නිලධාරීන් විසින් ගනු ලබන පියවරයන් සම්බන්ධයෙන් මහජනතාව ඉදිරියේදී සහ මාධ්‍ය විවිධ ආකාරයෙන් අපි ඉදිරියේදී දැනුවත් කිරීමට කටයුතු කරනවා. ඒ වගේම දැන් මම මේ අවස්ථාවේදී ආරාධනා කරනවා ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති සජීව මැතිතුමාට ආරක්ෂක තත්ත්වය සම්බන්ධයෙන් සහ විශේෂයෙන් අද දින පවතින විශේෂ ක්‍රිකට් තරඟාවලිය සම්බන්ධයෙන් මහජනතාව දැනුවත් කිරීමට. බොහොම ස්තුතියි.
எவன்கார்ட் நிறுவனம் பராமரித்து வந்த 3 ஆயுத களஞ்சிய சாலைகளை அகற்றுமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 ரீட் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 ரீட் மனுக்களை ஆரம்ப கட்ட பரிசீலனைகளுக்கு உட்படுத்திய பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தென்மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் சுசிரிபால மானவடு இன்று காலை காலியில் அமைந்துள்ள தென்மாகாண ஆளுநர் செயலகத்தில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் தென்மாகாண பாதுகாப்பு பிரதானிகள் உள்ளிட்ட பெருமளவினாலோடு கலந்து கொண்டனர். அரசியலமைப்பின் 154வது சரத்தின் பிரகாரம் நேற்று முதல் அமுலாகும் வகையில் ஜனாதிபதியினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. இலங்கை கலைமன்றத்தின் வானொலி, பத்திரிகை மற்றும் சமூக ஊடக அரச உபக்குழுவின் பிரதி தலைவராக சேவையாற்றும் பேராசிரியர் சுசிரிபால மானவடு ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிங்களத்துறை தலைவராகவும் ருகுணு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவி நூலகராகவும் கடமையாற்றியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளன. உக்ரைனில் நிலையான அமைதிக்கு ஆதரவு என்ற பெயரினால் இந்த தீர்மானம் உக்ரைன் மீதான ரஷ்யா படையெடுப்பிற்கு 4 ஆண்டுகள் நிறைவடையும் தருணத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. 193 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 107 நாடுகள் ஆதரவாகவும் 12 நாடுகள் எதிராகவும் வாக்களித்ததுடன் 51 நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்த நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை, இந்தியா ஆகியவற்றிற்கு மேலதிகமாக பஹ்ரைன், பங்களாதேஷ், பிரேசில், சீனா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளும் வாக்கெடுப்பை புறக்கணித்த நாடுகளுடன் அடங்குகின்றன. இந்த தீர்மானத்தில் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைதியான, நீதியான, முழுமையான மற்றும் நிலையான அமைதியை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் போருடன் தொடர்புடைய அனைத்து போர் கைதிகளையும் முழுமையாக பரிமாற்றம் செய்தல், சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுவித்தல் ஆகியன ஒரு முக்கிய படியாக இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள எல்லைகள் உட்பட உக்ரைன் சுதந்திரம், இறைமையாண்மை மற்றும் ஆட்புல ஒருமைப்பாடு ஆகியவற்றின் வலுவான அர்ப்பணிப்பு இதன் மூலம் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் உலக நாடுகளிடமிருந்து சுங்க வரி வசூலிப்பதை நியாயப்படுத்தியுள்ளார். இந்த சுங்க வரி வசூல் மூலம் ஈட்டும் வருமானத்தை கொண்டு தனது நாட்டு மக்கள் செலுத்தும் வருமான வரியை இலகுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது அமெரிக்க மக்களுக்கு பெரும் சாதகமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1 மணித்தியாலம் 48 நிமிடங்கள் நீடித்த இந்த உரையில் யுத்தத்திற்கு ஏற்ப ஒரு புரட்சிகர மாற்றத்திற்கு தாம் பொறுப்பேற்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னதாக விதிக்கப்பட்டிருந்த கடுமையான இறக்குமதி வரிகளை நீக்குவதற்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ட்ரம்ப் இதன் போதும் கடுமையாக விமர்சித்தார். அமெரிக்கா ஜனாதிபதியால் ஒவ்வொரு ஆண்டிலும் தொடக்கத்திலும் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து விளக்கம் அளிப்பதற்காக நிகழ்த்தப்படும் அரசின் நிலை உரையாக இது அமைந்திருந்தது. ட்ரம்பின் கருத்தின்படி அமெரிக்க பொருளாதாரத்தின் தற்போதைய எழுச்சி சுங்கவரி வசூலிப்பதே பிரதான காரணமாகும். இம்முறை T20 உலகக்கிண்ண தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இலங்கை பங்கேற்கும் 2வது போட்டி நியூசிலாந்துக்கு எதிராக கொழும்பு பிரேமதாச விளையாட்டரங்கில் இன்று இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. அரையிறுதி சுற்றுக்கான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் இலங்கை அணி இப்போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் எனவும் இப்போட்டிக்கான அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் விற்பனையாகி முடிந்துள்ளதால் பிரேமதாச விளையாட்டு அரங்கின் நுழைவாயில்கள் பிற்பகல் 4 மணிக்கு திறக்கப்படும் என இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் இதுவரை 28 T20 போட்டிகள் நடைபெற்றுள்ளதுடன் அதில் 16 போட்டிகள் நியூசிலாந்தும் 9 போட்டிகளில் இலங்கையும் வெற்றி பெற்றுள்ளன. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 6 T20 உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற்றுள்ளதுடன் 3 போட்டிகளில் நியூசிலாந்தும் 2 போட்டிகளில் இலங்கையும் வெற்றி பெற்றுள்ளன.